4வது நாளா இண்டிகோ விமானங்கள் அதிக அளவுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது வாடிக்கையாளர்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. டெல்லியில 225 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. விமான விபத்துகளை தவிர்க்க விதிமுறைகளை டைட் செய்யணும் அப்படின்னு சமீபத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்துச்சு. அதன் அடிப்படையில் சிவில் விமான போக்குவரத்து துறையானது புதிய விதிமுறைகளை வகுத்திருந்துச்சு. இந்த விதிமுறைகளின்படிதான் இனி விமான ஊழியர்கள் வேலை வாங்க முடியும். இதன் அடிப்படையில் ஷிப்ட் ரோஸ்டர்களை போட உத்தரவிடப்பட்டுச்சு. முன்னாடி ஒரு விமானி தொடர்ச்சியா 18 மணி நேரம் வரைக்கும் பறக்கலாம் அப்படிங்கிற விதி இருந்துச்சு. ஆனா இந்த விதியை இப்போ 8 மணி நேரமா குறைச்சிருக்காங்க. இதே மாதிரி இரவு நேரங்கள்ல 6 முறை விமானங்களை லேண்ட் செய்யலாம் அப்படின்னு பழைய விதிமுறை தெரிவிச்சிருந்துச்சு. புதிய விதிமுறையின்படி 2 முறை மட்டுமே விமானங்களை லேண்ட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துல 36 மணி நேரம் மட்டும்தான் விடுப்பு முன்னாடி வழங்கப்பட்டு இருந்துச்சு. இந்த விடுப்பு இப்போ 48 மணி நேரமா அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது தொடர்ந்து 2 நாட்கள் கட்டாயமா விமானிக்கும் விமான பணியாளர்களுக்கும் விடுப்பு வழங்கணும் அப்படின்னு புதிய விதி சொல்லுது. புதிய விதிகள் அமல்படுத்தாத நிறுவனங்கள் மேல கடுமையான அபராதமும் ஒழுங்கு நடவடிக்கையும் பாயும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த விதிகளை அமல்படுத்த விமான நிறுவனங்களுக்கு 2 ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கப்பட்டுச்சு. அதன்படி நவம்பர் 1ஆம் தேதி இறுதி நாளா அறிவிக்கப்பட்டுச்சு. ஏர் இந்தியா, ஆகாசா ஏர், ஸ்பைஸ்ஜெட் போன்ற நிறுவனங்கள் இந்த காலத்தை பயன்படுத்தி கூடுதலா ஆட்களை நியமிச்சு சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு வராங்க. ஆனா இண்டிகோ நிறுவனம் மட்டும் கூடுதலா ஆட்களை எடுக்காம காலம் தாழ்த்தி வந்துச்சு. இதன் மூலம் இப்ப ஆட்கள் பற்றாக்குறையா இந்தியா முழுவதும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஒரே நாள்ல மட்டும் சுமார் 550 உள்நாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. கடந்த 4ஆம் தேதி பெங்களூர்ல 99 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. வழக்கமா 100% சரியான நேரத்தை பின்பற்றக்கூடிய இண்டிகோ விமான நிறுவனம் கடந்த 3ஆம் தேதி 19.7% மட்டுமே சரியான நேரத்தை பின்பற்றியிருக்கு. கடந்த 2ஆம் தேதி தொடங்கி இப்ப வரைக்கும் மொத்தம் 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. சென்னையில இண்டிகோ விமான பயணிகளை உள்ளே அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு இண்டிகோ நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால முன்பதிவு செய்த பயணிகள் பணத்தை திரும்ப பெற விமான நிலையங்கள்ல குவிஞ்சுக்கிட்டு வராங்க.